ஸோ ஹெல்லோ ரைடர்ஸ் எல்லாருக்கும் நம்ம X1000 RPM சேனலுக்கு திருப்பி வெல்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டியூக் 390 Gen 2 தான். இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் அண்ட் எல்லாருக்கும் தெரியும் டியூக் 390யோட அப்டேட்டட் வெர்ஷன் Gen 3 இந்த வருஷம் விட்டுருக்காங்க KTM. இந்த வண்டி Gen 2 இன்னும் 2024ல வர்த்தா இல்லையா? என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இந்த வண்டியோட என்னன்னா, KTM இந்த வண்டியை ப்ரொடக்ஷன்ல இருந்து ஸ்டாப் பண்ணாம எப்படி Yamaha வந்து V4 விட்டதுக்கு அப்புறமும் V3 R15S அப்படின்ற மாடல்ல இன்னும் செல் பண்ணிட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி இந்த வண்டியை KTM இன்னும் செல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அது ஏன் அப்படி நான் சொல்றேன்றத இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இந்த வீடியோவை இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல் டேங்க் போதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் வந்து ஃபுல் டேங்க் அடிச்சிட்டோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம மைலேஜ் டெஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், 20 கிலோமீட்டர் சிட்டியில் 20 கிலோமீட்டர்ஸ் ஹைவேல ஓட்ட போகிறோம். அண்டு திருப்பி வந்து ஃபுல் டேங்க் அடித்து எவ்வளோ பெட்ரோல் பிடிச்சிருக்குன்னு பார்த்து மைலேஜ் கால்குலேட் பண்ணலாம். டைம் வந்து இப்போது 7:48 ஆகுது. நம்ம ட்ரிப் 1 வந்து ரீசெட் பண்ணியாச்சு, நான் காட்டுறேன். ஸோ இது ட்ரிப் 1 ரீசெட் பண்ணிட்டேன், ட்ரிப் 2வும் ரீசெட் பண்ணுறேன். எஸ், ட்ரிப் 1 ட்ரிப் 2 போத் ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து சிட்டியில் ஃபஸ்ட்டு 20 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் ஹைவேல 20 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி மைலேஜ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பேசலாம். இந்த வண்டியில் 373cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா 43 ஹார்ஸ் பவர்ஸ் ஜென்ரேட் பண்ணுது வித் 37 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. வண்டியோட சிட்டி ரைடபிலிட்டி நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். 4000 RPM வரைக்கும் வண்டி ரொம்ப பவரா இல்லை, ஒரு மாதிரி சட்டிலாக தான் இருக்கு. 4000 RPM மேலே தான் அந்த டார்க் நமக்கு தெரியுது. 4000 RPM வரைக்கும் வண்டி நல்லா தான் இருக்கு. சிட்டியில ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கும். பட் ஆனால் லைட்டா லேக் இருக்கு. இந்த 3000ல இருந்து அந்த 4000 RPMல லைட்டா ஒரு லேக் ஃபீல் ஆகுது. எல்லா வண்டியிலும் இருக்கான்னு தெரியல. நீங்க டியூக் 390 Gen 2 ஓனரா இருந்தீங்கன்னா உங்க வண்டியிலும் இந்த மாதிரி 3000 to 4000 RPMல லேக் இருக்கா இல்லையான்றது கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு. ஸோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா 50 கியர்ல 50ல யூஸ் பண்ண முடியும். சிட்டில உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஓவர்டேக் பண்ணோம்னா எல்லா கியர்லயுமே வந்து 4000 RPM மேல அந்த டார்க் இருக்கு. அதுவுமே போக போக RPM ஏற இன்னும் அதிகமாக தான் இருக்கு. 10,000 RPM வரைக்கும் இது ரைட் பண்ணுது. ஸோ ஆஸ் த RPM இன்க்ரீசஸ் வண்டியோட டார்க் ரொம்ப வேற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். கியர் ஷிஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்கு, அதுலேயும் எதுவும் இஷ்யூ இல்லை. ஸ்மூத் கியர் ஷிஃப்ட், 6-speed கியர் பாக்ஸ், 1/5 அப் எல்லா வண்டியிலும் இருக்கிற மாதிரி தான். இது இந்த வண்டியில பிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க, பை டைரக்ஷனல் பிக் ஷிஃப்டர். எனக்கு இந்த வண்டியில பிடிச்ச ஃபீச்சரே வந்து பாத்தீங்கன்னா பிக் ஷிஃப்டர் தான். பிகாஸ் NS400ல அது மிஸ்ஸிங்கு. NS400ல அது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா KTM இதுல பிக் ஷிஃப்டர் 2017 கொடுத்துட்டாங்க. ஸோ KTM பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அவங்க செக்மெண்ட்ல இருக்க எல்லா வண்டியை விட அதிக ஃபீச்சர்ஸ் ஹெட் ஆஃப் டைம்ல கொடுக்குறது. அதுக்குதான் KTM வந்து ஃபேமஸ். பிளஸ் அவங்க ப்ரைஸ் பாயிண்ட் வந்து மற்ற காம்படிட்டர்ஸ் விட அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே வேற லெவலில் இருக்கும். நான் ஏன் இந்த வண்டி வந்து இன்னும் வந்து அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணாம செல் பண்ணலாம்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, இப்ப இருக்கிற காம்படிட்டர்ஸ்லயுமே இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை.
பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போமா? எஸ், பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் 320mm டிஸ்க் பிரேக் வந்துருக்கு முன்னாடி வித் வைப்ரோட கேலிபர்ஸ் 4 பிஸ்டன் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் பிரேக் பொறுத்த வரைக்கும் 230mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. சேம் வைப்ரோட கேலிபர்ஸ் டூயல் பிஸ்டன் கேலிபர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 4 பிஸ்டனும் பேக்ல 2 பிஸ்டனும். நெக்ஸ்ட் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 110 டயர் இருக்கு, பேக்ல 150 டயர் இருக்கு. இந்த வண்டி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குது. அதனால ஃபிட்டபிலிட்டி பாத்தீங்கன்னா கேட்கவே தேவையில்ல. குரூப் ஓனர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஃபிட்டபிலிட்டி செம்மையா இருக்கும். ஹேண்டிலும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். செக்மெண்ட்ல பெஸ்ட் ஹேண்ட்லிங்கு குரூப் 390 தான் இருக்கு. எஸ், அப்கோர்ஸ் ஜென் 3ல வந்து இதோட நல்லா இருக்கு. பட் இதுவுமே வந்து இன்னுமே 2024 ஐ ஃபீல் ஒரு காம்படிட்டர்ஸை விட இதோட ஹேண்ட்லிங் அண்ட் எர்கனாமிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பத்தி பேசலாம். ஃப்ரண்ட்ல அப்பெக்ஸோட யூஎஸ்டி பிளக்ஸ் கொடுத்துருக்காங்க 43mm டயாமீட்டர், விச் இஸ் ரியலி குட். பேக்ல சேம் அப்பெக்ஸோட மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் வந்துருக்கு. ஸோ விச் இஸ் ஆல்சோ டீசன்ட். ரொம்ப வந்து உங்களுக்கு ரைடிங் டிஸ்கம்ஃபர்ட் வந்து வர போறது இல்லை. சிட்டியோட இந்த மாதிரி பாட்டோஸ் எல்லாமே ஈஸியாக எடுத்துக்குது, எதுவும் உங்களுக்கு ஃபீல் ஆகல. அண்ட் ஹைவேலையுமே உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வண்டியோட எக்ஸாஸ்ட், ஏடிஎம் எக்ஸாஸ்ட்னாலே சொல்லவே தேவையில்ல, செம்மையா இருக்கும் கேட்கறதுக்கு. இந்த எக்ஸாஸ்ட்கே வந்து நிறைய ஃபேன் பாய்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீ போயிட்டு எக்ஸாஸ்ட் நோட்டு செம்மையா இருக்கு. 5000 RPM வண்டி ஷிஃப்ட் பண்றப்ப சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் இந்த வண்டியில இருக்கிற ஃபீச்சர்ஸ் பத்தி பேசலாம். டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டிஎஃப்டி டிஸ்பிளே, கலர் டிஸ்பிளே தான். அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ட்ரிப் 1, ட்ரிப் ஓட ஸ்பீடு அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி கொடுத்துறாங்க. ட்ரிப் 1 டைமு, டேட்டு, பேட்டரி, ஃபியூல் ரேஞ்சு, இந்த ஃபோன் பேட்டரி நம்ம ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணோம்னா அது இருக்கும். அப்கோர்ஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துருக்கு. அண்ட் இதே செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா நைட் ஏடிஎம் ரைடு, ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆடியோ பேரிங்கு, பேர் பண்ணிட்டு ஆடியோ கேட்குற நீங்கள் இந்த ஃபோனில் வந்து இங்கிருந்தே வந்து டிஸ்பிளேல வந்து உங்கள் ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். பாட்டு கேட்குறத வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரிப்ஸ் அண்ட் டேட்டா வந்துடும். ஜென்ரல் இன்ஃபோ இருக்கு. ஜென்ரல் இன்ஃபோல டேட்டு, ஓடு, ஓடல எவ்வளோ ஓடி இருக்கு, பேட்டரி அதெல்லாம் காட்டுறாங்க. அண்ட் ட்ரிப் 1, ட்ரிப் 2 அது வந்துருக்கு. அண்ட் வார்னிங் சைன்ஸும் உங்களுக்கு வரும். எல்லாமே இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் மோட்டர் சைக்கிள். மோட்டர் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ரோட் மோடு, சூப்பர் மோட்டர் மோடு வந்துருக்கு. அது நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். அண்ட் அடுத்தது நான் சொன்ன இந்த குவிக் ஷிஃப்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். குவிக் ஷிஃப்டர் இருக்கு, அதுவும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணலாம். இந்த குவிக் ஷிஃப்டர் பற்றி நான் ஹைவேல ஓட்டுறப்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் வந்துருக்கு. செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏன் தெரியல, செட்டிங்ஸ் இப்போ போக மாட்டேங்குது. இந்த ஆர்பிஎம் மீட்டர் வந்து இப்படி மேலே போறது, அண்ட் நம்ம 6000 RPM மேலே போய் ஹை ஆர்பிஎம்ல போறப்ப அந்த பிளிங்கர் வருது, அதெல்லாமே வந்து ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. ஒரு ஸ்போர்ட்டிவ் ஃபீல் கொடுக்கும். அண்ட் அதர் நோட்டபிள் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லேயர் வந்துருக்கு, சூப்பர் மாசம் மாதிரி இருக்கு, ஃபுல் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துருக்கு. ஸோ இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷன் வண்டியில இதுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் நெசசரி, எது இம்பார்ட்டன்டான ஃபீச்சரை நம்ம ஃபீல் பண்றோம், எல்லாமே இந்த வண்டியில இருக்கு. ரைடர்ஸ் நீங்க சொல்லுங்க, ஏடிஎம் இந்த வண்டியை இப்போ செல் பண்றாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஜென் 3 பிரைஸை விட கம்மி பிரைஸ்ல இந்த வண்டியை செல் பண்றாங்க அப்படின்னா நீங்க இந்த வண்டியை வாங்குவீங்களா மாட்டீங்களா? இதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிட்டியில் 27 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிட்டோம். யூஸ்வலாக நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறப்போ ஹைவேக்கு வந்து ஈசிஆரில் போய் தான் வண்டி ஓட்டுவோம். பட் ஆனால் அங்கே வந்து ஹை ஸ்பீடில் அவ்வளோ ஓட்ட முடியல. பிகாஸ்
அங்கே ஸ்பீட் லிமிட் இருக்கு, ஹை ஸ்பீடில் போனால் ஃபைன் போட்டுருவாங்க. அதனால இந்த டைம் வந்து நம்ம கேளம்பாக்கம் மண்டலூர் ரோடு இருக்கு. ஸோ அந்த ரோடு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அங்கே வந்து நம்ம ஹை ஸ்பீடில் ஓட்டி காட்டலாம். ஹீட் மேனேஜ்மெண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஓட்டிட்டு இருக்கேன். அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். சிட்டியில் தான் மோஸ்ட்டாக ஓட்டினேன். ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டீசெண்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹீட் எஸ் அப்காஸ் ஹீட் இதில் தெரியுது. நீங்கள் சிட்டியில் ஒரு 10 கிலோமீட்டர் மேலே ஓட்டினாலே உங்களுக்கு வந்து காலில் ஹீட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு ஹீட்டு தெரியல, ஏன்னா இது நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கு. இப்போ கிளைமேட் வந்து சில்லுன்னு தான் இருக்கு. அதனால இப்போ எனக்கு 27 கிலோமீட்டர் சிட்டியில் ஓட்டினதுக்கு அப்புறமா பெருசாக ஹீட்டு தெரியல. பட் எஸ் ஹீட் டிராஃபிக்ல அதுவும் வெயிலில் ஓட்டுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து ஹீட் தெரியும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து இந்த மியூசியம்ல வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு ரேடியேட்டரு, அதில் எல்லாமே 2 ஃபேன் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வண்டியில் ஹீட் மேனேஜ்மெண்ட் ஸ்டெப்பு ஆன் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரியல் டைமில் ஓட்டு பார்த்தா தான் தெரியும். கூடிய சீக்கிரம் அந்த வண்டியை வீடியோ போடுறேன், அதில் வந்து அந்த வண்டியை பற்றி பேசுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணுன்றீங்க, மைக் யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து மைக் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன், புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட் வச்சுருந்தோம். என்னோட சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எய்ம் பண்ணதை நீங்கள் எனக்கு அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ இதில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனல் வந்து இன்னும் க்ரோ ஆகணும் தான் என்னோட விஷயம். ஸோ ரைடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எய்ம் வைக்கலாம். ரைடர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. ஸோ எய்ம் பண்ணுறோம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். மெயினாக கேடிஎம் ஃபேன் பாய்ஸ்லாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அடுத்து KTM 250 இருக்கு வரப்போகுது. அண்டு KTM 200 போட போகிறேன். நியூ ஜென் KTM 200 அண்டு KTM 250. ஸோ இப்போ ஃபேன் ஓடுறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, பட் ஆனால் இப்போ ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இந்த கன்சோலில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா டெம்பரேச்சர்லையுமே வந்து இங்கே காட்டுறாங்க இண்டிகேட்டர் வச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா NS 400 கிடையாது, விச் இஸ் குட்டு. அண்டு ABS ரோட் மோடில் இருக்குன்றதையும் இங்கே காட்டுறாங்க. ரெட் சிக்னல் இருக்கு, அப்பவும் போகிறாங்க. கிரீன் ஆயிடுச்சு போலாம். ஓகே, ஹெட்லைட் பற்றி பேசணும்னா ஃபுல் LED ஹெட்லைட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. DRLs வந்துருக்கு. அண்ட் ஹைபிங் லோபிங் நல்லா தான் இருக்கு. ஹைவேல போகிறப்ப உங்களுக்கு நல்ல த்ரோ கிடைக்குது. அதே மாதிரி சிட்டியில் நைட் டைம்ஸில் ஓட்டுறப்ப நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LED தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மிரர்ஸுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் இருக்கு, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. எஸ், கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம், சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஓகே, மேனேஜபிள் தான். அதை வந்து நம்ம பெரிய இஷ்யூவாக கன்சிடர் பண்ண முடியாது. சீட்டிங் கம்ஃபர்ட்டு நல்லா தான் இருக்கு, ரைடருக்கு நல்லா தான் இருக்கு. அண்டு பில்லியனுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் பெஸ்ட்னு சொல்லுவேன், பட் ஆனால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் இது ஒரு நேக்கட் ஸ்போர்ட் பைக்கு. ஸோ அந்த பைக் பொறுத்த வரைக்கும் குட்டாக தான் இருக்கு. நீங்கள் டூரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேக் இருக்கு அப்படின்னா டூர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நீங்க பின்னாடி கேரியர் வச்சு பண்ணலாம், ஆனா கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். லாங் டூர் போறீங்க அப்படின்னா, பிள்ளையோட போறீங்க, உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் கண்டிப்பா வரப்போகுது. அதை வந்து நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஹைவேஸ்ல நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு 80 to 100 யூஸ் பண்ணணும். ஓ, எங்க பார்த்து வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. நான் என்ன பேசிக்கிட்டீங்கன்னா, இப்போ ஹைவேஸ்ல நீங்க லாங் டூர் போறப்ப க்ரூஸ் பண்ணணும். நீங்க ஒரு 80 to 100 ஆர் ஈவன் 110, 120 க்ரூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிக RPM போக தேவையில்லை. 6000 RPMலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 டச் ஆயிரும். ஸோ அந்த வகையில் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஆகாது. 100 நீங்கள் ஓட்டிட்டு போறீங்க லாங் டிரைவ்லாம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச ஃபியூச்சர் குவிக் ஷிஃப்டர்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா,
வாங்க அதை நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், வண்டியை லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கிளச்சை யூஸ் பண்ண மாட்டேன், வண்டி ஃபஸ்ட் கியரில் இருக்குது. லான்ச் பண்ணுவோமா? எங்கள் வண்டி தான் இருக்குது. ஸோ ஓகே, எப்போவே பார்த்துக்கோங்க, கிளச்சிலேயே கொடுக்க மாட்டேன். செகண்டு சொன்ன மாதிரி தான் பிக்ஸ்ட் இருக்காது, செம்மையா ஒர்க் ஆகுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் உங்களுக்கு 120 கிராஸ் பண்ணி வருது, அதில் உங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி டவுன் ஷிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன், அதே மாதிரி அப் ஷிஃப்ட்டும் செம்மையா இருக்குது. அப் ஷிஃப்ட் அண்ட் டவுன் ஷிஃப்ட் தெரியல. ரைடர்ஸ் நம்ம வந்து எங்கே பெட்ரோல் ஃபுல் டேங்க் போட்டோமோ அதே பார்த்தீங்கன்னா 53.8 ஓட்டியிருக்கோம். இன்னும் ஃபுல்லுன்னு தான் காட்டுது, இன்னும் குறையவே இல்லை. பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு 2 லிட்டர் வரணும்னு நினைக்கிறேன். 53 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். திருப்பி ஃபுல் டேங்க். போதுங்க. ஸோ திருப்பி வந்து நம்ம அதே அளவுக்கு பெட்ரோல் போட்டுட்டோம். எவ்வளோ வந்திருக்குன்னா நான் சொன்ன மாதிரி 1.93 2 லிட்டர் கிட்ட வந்திருக்கு. ஸோ எஸ் மக்களே, ரைடர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி 53.8 ஓட்டியிருக்கோம். பெட்ரோல் திருப்பி ஃபுல் டேங்க் அடித்தோம், 1.93 வந்துச்சு. மைலேஜ் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 27.8 வருது. ஸோ என்னோட NS 200லையும் பார்த்தீங்கன்னா NS 400லையும் பார்த்தீங்கன்னா 28 வந்தது. அண்டு இந்த டியூப் 390 Gen 2லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மைலேஜ் கால்குலேட் பண்ணி பார்த்தப்பறம் 27.8. ஸோ 28 நம்ம வச்சுக்கலாம். என்னோட ரைடிங் ஸ்டைலுக்கு 28 வந்திருக்கு. நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் ஜென்டலாக ஓட்டினீங்கன்னா 30 கிட்ட நீங்கள் வந்து எடுக்க முடியும், 30 அரௌண்டு. அண்ட் ஹைவேஸில் வந்து 32 அந்த மாதிரி இந்த வண்டியோட மைலேஜை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. X1000 RPM சேனல் நம்மளுது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ரைடர்ஸ். Until then, bye bye.